வாழ்க்கையில் பிரிவு பிரச்சனைகளை பற்றி மன வருத்தப்பட்டு வந்தது யார்? காணிக்கையா? என்ன பிரிவு? இப்போ பையனுடைய கணவன் மனைவி ரெண்டு பிரிஞ்சிருக்காங்களா? காரணம் அண்ணா நல்ல காலம் விட்டு வாங்கினே இன்னொரு தரம். கொடியில் பூத்த மலரை பக்கத்துல வரலாம். அப்படி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில நிறைய புகையிலைகள் மணக்க. அப்படியா? சரி, கரெக்ட். என்னப்பா உன் வீட்டுக்கு போற இலையில அம்மன் கோயில் இருக்கா? இருக்கலாம். 12 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தரம் கால் விட்டுவான். என்னன்னு கேட்கிறேன். நடந்ததாக 12 ஆண்டுகளுக்கு முன்னால ஊரெல்லாம் கூடி அருமையா நடத்தக்கூடிய ஒரு பெரிய தெய்வ வழிபாட்டில் உன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் விவகாரத்துக்குரியவர்களாக மாறி அதுல பல பிரச்சனைகள் ஏற்பட்டு தெய்வ சங்கல்ப நிகழ்ச்சிகளில் குறைவு ஏற்பட்டதாக ஒரு நிலை நடந்திருக்கு 12 ஆண்டுகளுக்கு முன்னால. அதே மாதிரி இப்போ 1.5 ஆண்டு காலங்களாக உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரிவு வேதனையும் நடக்குது. இதுக்கு கிரகம் காரணமா மனுஷன் காரணமானு கேட்டேன். மனுஷன் காரணம், மனிதன் காரணம். அதுல வார்த்தையும் நடந்திருக்கிறது, மாந்திரிகம் சொந்தமான பிரிவு நடந்திருக்கு. இப்ப இந்த வாழ்க்கை உனக்கு தொடர்ந்து வேணுமா அல்லது வேண்டாமா? இதுதான் கேள்வி. என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். கால் ஒன்று கனியை கொடுன்னு சொல்லியாச்சு, உத்தரவு கொடுத்துருவோம். என்னடா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு பொங்கல் வச்சு காப்பா, பொங்கல் வச்சு கும்பிட்டுக்காங்க. 3 மாதத்தில் இந்த குடும்பம் ஒன்று சேரும், வெற்றியாக்கி தரேன். தெளிவாரு கர்பசாமி. அப்படியா? சரி, கேட்டு. அதே ஈரோடு எல்லை தோட்டம் துறவு சம்பந்தமாக மனவருத்தம் அடைந்தது யார்? தோட்டங்கள் யார் வச்சிருக்கா? கால் ஒன்று வரலாம். இன்னும் ஒரு முறை வரலாம். என்னப்பா செய்யணும்? என்ன தோட்டம் வச்சிருக்கிய? விவசாயம். கொஞ்சம் கண்ணை முடுங்க, நான் உள்ளுக்கு போட்டு அப்படி ஒரு தடவை கால் விட்டு வரலாம். முடியாது, வேற வழிதான் இருக்கா? இந்த கடன்களை இந்த விவசாயத்தை வச்சு தீர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்துல இருக்கு, சரியா? அதனால மாற்றி மறிக்கிறதுக்கு வேற வழி இருக்குமா? இந்த சிந்தனை இருக்கு. 2.25 மாதம் பொறுத்து இருந்தால் இந்த கடனும் தீரும், மனவேதனையும் தீரும். விவசாயத்தை பெருக்கி தரேன், ஒரு இடம் மூலமா பணம் வாங்கி தரேன், ஜெயிச்சுக்கலாம். கர்மசாமி தன் வாழ்க்கையில் மனக்குழப்பம் அடைந்து வேதனை அடைந்து வந்தது யார்? கணவன் மனைவிக்குள்ள எதுவும் மன வருத்தங்கள் இருக்கா? உனக்கா? கால் வந்துவா. முன்னாடி எங்கடா இருக்கா? யாருமா? மருமகா எங்க இருக்கா? இன்னும் ஒரு 2 ஒண்ணுல கால் வந்துட்டாங்க. மனசு இன்னும் அலைப்பாயுத. எங்க இருந்து வந்திருக்கு? எத்தனை வீடு இருக்கு?
வீடு எத்தனை விடுறா இருக்கு? 2 வீடு. உங்க அப்பா வீடும் உன்னுடைய வீடுமா? மனைவி வீடு, அம்மா வீடு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு 2 இடத்துக்கும் முட்டுது போயிருக்கு. எங்க போகுதுன்னா குழப்பமடைந்து வந்தவன் கொஞ்சம் என்னைய பிடிச்சி நிம்மதியா கும்பிடு பார்ப்போம். சார் வருவதற்கு இப்போ மறுத்துக்கிட்டு இருக்கு. வர வச்சு தந்தா போதுமா? உன் மனத்தை அதுல தெளிவான விடை சொல்லணுமே. அவங்க வீட்டில் உள்ளவங்க அதுக்கு பொறுமையாக ஏற்றுக்கொள்ளாத மனக்குழப்பம் நடக்கும் என்பது உங்களுடைய கருத்து. இப்போ உன்னை தனியை தான் கூட்டு போகணும்னு நினைச்சா நீ பேர்வியா அவ கூட வாழறதுக்கு போக மாட்டேன். அங்க உள்ள பிரச்சனைக்குரிய நிகழ்வு அதுதான். கால் விட்டுருவோம். வரலாம். அவ மனத்தை செம்மைப்படுத்தி தாரேன். என்னை இருந்து பார்த்துட்டு போ, ஜெயிச்சு தாரேன். அப்படி காப்பாற்றி தரேன். வேலையும் வாங்கி தரேன். நல்லா இரு மகளே, தாடா இருந்து பார்த்து சாயங்காலம் 7 மணிக்கு பாருங்க. கருப்பசாமி, நாகர்கோவில் பகுதி. பூதப்பாண்டின்னு ஒரு ஊர் இருக்கா? நாகர்கோவில் பகுதி தானே. இன்னும் ஒரு முறை கால் விட்டாடா. உட்காரலாம். கருப்பசாமி, நான் நடத்துகிற தொழிலெல்லாம் எனக்கு நஷ்டத்துல வந்து சேருது. வேற எதுவும் கோளாறுகள் இருக்குமா? அல்லது இந்த தொழிலை விட்டு வேற தொழிலுக்கு எங்கேயும் போயிடட்டுமா அப்படிங்கிற மன அலைகள் உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல நிறைய கடன்களும் உபாதை இருக்கு, நிறைய பணத்தையும் முடக்கியாச்சு. இந்த நிலையில் இருக்கனால இந்த தொழிலை எனக்கு வளமாக்கி தரணும்னு சொல்லி மேல இருந்து உத்தரவாயிடுது. இதை வியாபாரத்தை பெருக்கி ஜெயிச்சு தந்தா போதும்லாம். கால் விட்டுருவான். இந்தா இன்னையிலிருந்து பணம் நிறைய வரும், மக்களும் வந்து சேருவாங்க, வியாபாரம் பெருகும், வந்துடும். சந்தோஷமா. கருப்பசாமி, அதே நாகர்கோவில் எல்லை தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்து வேதனை அடைந்தது யார்? பாப்பா என்ன செய்யணும் பிள்ளைக்குங்க? ஏமாற்றம் தாரா என் வாழ்விலே, இன்பமே வீசாதோ இனிமேலே. ஏமாற்றம் தானா வரலட்சுமி அம்மா பாண்ட பாட்டுன்னா சக்கரவர்த்தி திரும்ப கண்ட பாண்ட பாட்டு. உன் பிள்ளைய மன நிறைவோடு நீ சொல்ற கல்யாணத்தை நடத்திக்கிறதுக்கு நான் சம்மதிக்க வச்சு தந்தா போதுமா? போதுங்களா? கொஞ்ச நேரம் கண்ண மூடு, அசத்துவோம். உன் கையை கொண்டா. அது இஷ்டத்துக்கு வாழ்க்கையை அமைக்கணுங்கிற ஒரு சிந்தனை ஓடுதப்பா. அந்த மனநிலைகளை திருப்பி தந்துட்டா போதுங்களா? கால் வந்துட்டுவோம். வரலாம். இங்க நல்ல நிதானமா என்னைய மட்டும் தியானம் பண்ணி நிமிந்து உட்கார கொஞ்ச நேரம். இந்தாப்பா, உன்னை இஷ்டத்துக்கு சம்மதித்து திருமணம் நடக்கும், வெற்றியா நடத்தாரு. இந்தா செல்வாக்கார புண்ணியமாரடா மகனே. கர்ப்பசாமி, ஆமா அப்படியா? நாகர்கோவில் எல்லை பத்திரம் சம்பந்தமாக மனக்குழப்பம் இருக்க யாருக்குப்பா? பத்திரம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக, பில்டிங் டாக்குமெண்ட் சம்பந்தமாக மனக்குழப்பம் யாருக்கு?
வெல்லிங்டன் நாகர்கோவில் யார் இருக்கா? நாகர்கோவில் தெரியுது. நான் கேட்குற விஷயம் இருக்கா அப்படின்னு நான் பார்க்குறேன். அவ்வளோதான் விஷயம். ஐயா என்ன பயிற்சி? அப்படியா? பூமாலையை காட்டு கேட்டு பார்ப்போம். திருமாங்கல்யம் சொந்தமாக யாரும் கழிவிடுறதுங்களா? மங்களகரமாக. கல்யாணம் சொந்தமாக கேட்டவங்க யார் இருக்கா? உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வரலாம். என்னப்பா செய்யணும்? கண்ண முடிக்கணும். யார் வரா? கேட்டு பார்ப்போம். இன்னும் ஒரு முறை கால் நோட்டு வரலாம். வீட்டுக்கு அருகாமையான பகுதியில் சொல்லமாட சாமியுடைய நடமாட்டங்கள் அந்த பகுதியில் இருக்கு. சரிதானா? அதே மாதிரி அன்னை காளியினுடைய திருப்பார்வையும் அந்த பகுதியில் இருக்கு. இப்ப 3 ஆண்டு காலங்களாக உடல்நிலைகள் சரியில்லாத வேதனை, வீட்டுக்குள் பண நஷ்டம், அமைதி குறைவெல்லாம் இருந்துகிட்டு. இந்த 2 சரியில்லாம இருக்கிறதுக்கு காரணம் வீடு சம்பந்தமாக சில பொறாமையின் காரணத்தினால் மாந்திரிகம் சம்பந்தமான குறைகள் நடந்திருக்குன்னு நீங்க 2 ஒரு முடிவுக்கே வந்தீங்க. அந்த முடிவுக்காக பார்க்க இடத்துல தெளிவான விடைகள் உங்களுக்கு கிடைக்கல. காரணம் சொல்லலாம். நடந்தது உண்மை. அந்த தீய சக்தியை தீர்த்து தெளிவாக வாழ வச்சு தந்தா போதுங்கள. இன்னும் 3 முறை என்னை பார்க்க வரும் பொழுது நோயெல்லாம் தீரும், வெற்றியாகி தரேன். கொண்டு வந்து சேர்க்கிறேன். கருப்பசாமி, பிள்ளைகளின் எதிர்கால தொழிலை பற்றி கேட்க வந்தது யார்? கால் சொல்லலாம். என்னடா படிச்சிருக்க? பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்தியாடா? எடுக்க வேண்டாமா? எப்ப எடுக்க போற? கால் ஒன்று இவனுக்கு மத்திய அரசு மூலமாக வேலை கிடைக்கும் இந்தியாவில். ஆனாலும் பாஸ்போர்ட் எடுத்து ஆசைக்கு வைத்துக் கொள்ளலாம். அரசு உத்தியோகவாராக இருப்பாய். அது மாதிரி வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் இப்பொழுதுக்கு உள்ளத்துல இருக்கும். அவைகளை மாத்தி தெளிவுபடுத்தாரேன். வேற என்ன வேணும்? அதுல போலீஸ் வழக்குகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. காப்பாற்றித்தார, பிரச்சனை ஆகித்தாரேன். கடனை தீர்க்கிறேன், வெற்றி நடத்திக்கிறேன். பணம் வந்திருக்கேன். கருப்பசாமி, ஆமா, கரூர் கரூர் காலம் சொல்லலாம். என்ன வேணும்னு கேட்டுக்கலாம். என்ன வேணும்? உட்கார். பிரச்சனைக்கு
எங்க இருக்கார்? கண்ண முடிக்காமா? அங்க எதுவும் குறை இருக்கான்னு நான் கேட்கிறேன். முடியாது. காரணம் வரலாம். சட்டப்படி தான் வேலை பார்க்கும் இடத்தில் குற்றவாளியாக காட்சியளிக்கின்ற விதி இருக்கிறது. புரியுதா? ஆமா, அதுல வழக்குகள் இருக்கும். அதுல நான் காப்பாத்தி தெளிவாக்கி தாரேன். இந்த நிலைகள் ஏன் அப்படின்னு நீ கேட்ப. இப்ப கிரகங்கள் சரியில்லை, கூட இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பும் நல்லா இல்லை. அதை மாற்றி தாரேன். என்னை இருந்து பார்த்துட்டு போ, தெளிவாக்கி தாரேன். அதே கரூர் எல்லை காரணம் வரலாம். யாருப்பா இருக்கியா? கேட்டு. உங்க ஊர் எல்லையில மாகாணின்னு ஒரு தெய்வம் வருது, எங்கப்பா இருக்கு? பக்கத்துல இருக்காளா? கால் விட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.5 ஆண்டு காலங்களாக பிள்ளைகளின் வாழ்க்கையில் மனவேதனையும் துயரமும் நடக்குது. வாஸ்தவமா? தொழிலாலும் ஒற்றுமை குறைவாலும் பிரச்சனைகள் நடக்குது. இதுல ஒரு இடம் சொந்தமான மனவேதனையும் ஒரு வருத்தமா வந்து ஆட்டி அதுல வழக்குகள் வந்து பிரச்சனை ஆகியிருக்கு. இவைகளெல்லாம் சரியாக்கி தெளிவாக்கி தந்தா போதுங்களா? வெற்றியாக்கி தாரேன். ஒரு குழந்தையும் தாரேன். காரணம் வரலாம். கருப்பசாமிக்கு முருகா ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். முருகப்பெருமானுடைய பேரை வச்சு காப்பா, வெற்றி உண்டு. அப்ப அமைதியா இருங்க. சரியா? இன்னொரு கால் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சிறந்ததோர் ஆண்மகனுடைய உதவி இல்லாமல் உன்னுடைய தனிப்பட்ட முயற்சியால் இதுவரை வாழ்க்கையை சரியாக்கி கொண்டு வந்தேன். அதுல ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய கவலையும் மனக்குழப்பமும் உள்ளத்துல இருக்கு. காலம் இப்போ நீ வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொழில நஷ்டமும் ஏமாற்றமும் நடந்து பல லட்சங்களை இழந்திருக்க. இந்த லட்சங்கள் திட்டம் போட்டு ஏமாற்றப்பட்டதா அல்லது இயற்கையிலேயே நஷ்டமானதா என்ற ஒரு குழப்பமும் மற்றவர்களால் இடைஞ்சல் நடந்திருக்கும் என்ற ஒரு சந்தேகமும் உள்ளத்துல இருக்கு. இடைஞ்சல் நடந்தது உண்மை. அந்த இடைஞ்சலை தீர்த்து சம்பந்தப்பட்டவருக்கு வருமானத்தை கொடுத்து உன் காரணம் சொல்லலாம். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரியாக்கி அவளை சமாதானமான நிலையோடு உன்னை ஏற்றுக்கிட வைக்க வர வச்சாச்சு. சந்தோஷமா இருக்கலாம். பணம் கிடைச்சாச்சு. அதே கேரள தேசம் தன் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு சாமி சொல்லிட்டு. இப்போ உன்னுடைய மகன் இங்க வர்றதுக்கு ஏற்பாடு ஆயிடுதா? வர்ற காரணம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு இப்ப வீடு வேணும். அது சம்பந்தமான ஒரு மனக்குழப்பத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கு. ஒருத்தன் உதவி செய்யணும்னு சொன்னவன் இப்ப போனே எடுக்க மாட்டேங்கான், பேசவும் மாட்டேங்கான். அதனால கருப்பசாமி வீடு இல்லாம கல்யாணம் முடிக்கிறது எப்படி? இந்த குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு. காரணம் அமைதி. பக்தர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க. அதனால கல்யாணத்தை காலதாமதமாக்கலாம்னு சொன்னா மகன் கேட்க மாட்டேங்கான். வீட்டை கடவுள் கொடுப்பாருன்னு சொல்லி நம்பி இருக்கிறமே, அது லேட் ஆகிக்கிட்டு போகுது. ரெண்டுக்கு இடையில மாட்டிக்கிட்டமே, இதுக்கு எப்படி பண்றது? இதான் விஷயம். என் மேல பாரத்தை போட்டு கொஞ்சம் மனதை அமைதியாக்கி வீட்டுல போய் பிரார்த்தனை செய்து கொள். எல்லாம் வெற்றியா நடக்கும். ஜெயிச்சு தாரேன். இந்த அப்படி வருத்தம் வேண்டாம், வருத்தம் வேண்டாம். நல்லா சாமியே சாமி.
இந்தாப்பா நின்றுக்கா. சரி பக்கத்துல வா. வேதனை எத்து தரேன் விடுத்தவா வரும். அதே கேரள தேசம் பொறுமையா பாடுத்து முடியும் ஒவ்வொன்றா படிப்படியா சரியா. அதே கேரள தேசம் என் மனைவியுடைய உடல்நிலையை சரியாக்கி கொடுன்னு கேட்டு வந்தவன். பாமா இல்ல கை விடுறேன். இந்த கையும் இப்படி, இந்த கை ஏற்கனவே பாதகம். கால் ஒன்று வரலாம். உன் பேர் என்னம்மா? ரம்யா. இப்ப நல்லா ஆயிட்டியா? உறக்கம் மட்டும் இல்லை. ஓ அப்படின்னாடா. இதை கொஞ்சம் கம்மியாக்கி தந்தா போதும்ல. வெடுத்தவாவுக்கு வரும்பொழுது எல்லாம் சரியாயிடும். வார வேலை நாட்சு ஏன் சொல்ல மட்டும் கேளுப்பான். வேலைக்கிழமை வந்து சார் ஜெயிச்சு தரேன். இது அங்கே கொடுக்கணும் சிவராமன்ட்ட. நல்லா கர்மசாமி மலப்புறத்து எல்லை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்க ஒரு கருப்பசாமி கோயில் கட்டதுக்கு பணத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்தையும் வாங்கித்தாரேன், கோயிலையும் நான் கட்டித்தாரேன். இந்தா பணம் கிடைக்கும், சந்தோஷமாரு, எல்லாம் வெற்றி ஆயிரும். நானே வந்து நடத்தித்தாரப்பா. கும்பகோணம் 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 கீழே மேல விழுந்துடாதீங்க. கும்பகோணம் உங்களுக்கு கணவன் மனைவி யாரலாம் கால் நின்றுலாம். நம்ம சிவாயம் என்ன சொல்வோமே. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இப்ப 2 ஆண்டு காலங்களாக உங்க பணங்கள்லாம் நஷ்டமாயி மனவேதனை அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையா? ஒரு பத்திரம் டாக்குமெண்ட் சொந்தமான மனக்குழப்பமும் உபாதையும் உள்ளத்துல இருக்கு. அதே மாதிரி ஒரு பிள்ளைய பத்திய மன வருத்தத்தை தெளிவடைய வைக்கணுங்கிற சிந்தனை நெஞ்சில ஆழமா இருக்கு. கால் விட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? இவங்களுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. இருதய சம்பந்தமான பிரச்சனை. அங்க தள்ளி இருக்கலாம். நீ அங்க தள்ளி இருக்கலாம். கண்ண முடிக்காம இருக்கு. கால் ஒன்று சொல்லலாம். வாழ்வு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்களா டாக்டர்? அது சரியா சுருங்கி ஏங்க மாட்டுக்கு சுருங்கி விரிதில பம்பிங்ல தப்பு. ஒன் சைடு தமனியுடைய வாழ்வு வந்து சரியா வந்து ப்ரெஷர் ஆகி பம்பிங் வந்து குறைவா இருக்கு. அது உயிருக்கு ஆபத்து வருமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் தான் உங்க மனசுல இல்லையா? கால் ஒன்று கொஞ்சம் கண்ண முடிக்காமா என்னன்னு நான் கேட்குறேன். அறுவை சிகிச்சை தேவையில்லை, மருத்துவ சிகிச்சையில் சரியாயிடும். ஆனால் ஆப்ரேஷன் வேண்டாம்னு உத்தரவு சரியாகிட்டாரு. கவலைப்படாமல் இருக்கும். தைரியம். தொழிலை பற்றி தான் எடுத்த உடனே வார்த்தை சொன்னாங்க இல்லையா? ஆமாங்க. செம்மையாக்கி தரேன். 5 வருஷமாவே வருமானமே இல்லாம முடங்கி போயிடுச்சு. தாக்கிட்டாரப்பா. கொஞ்சம் கண்ண மூடு.
இந்த வாரமே வாடகைக்கு ஆள் வரும். அதே கும்பகோணத்து எல்லை உடல் ஆரோக்கியத்தை பற்றி மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்னடா ஆரோக்கிய குறைவு? தூக்கம் பிரச்சனை, இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கேன் 10 வருஷம், தூக்கம் வராமல் காரணம் தண்ணி தான் தண்ணி தான் இன்னொரு தடவை காரணம் தானே எரிப்பேன். கல்யாணம் முடிச்சியா? கல்யாணம் கண்ணமுடி. நீ வெளிநாட்டில் இருக்கும் பொழுது பணம் சம்பந்தமாக ஒரு சிலரால உன் மனம் பாதிக்கப்பட்டுச்சு. அதுல உனக்கு திருப்பி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தை இப்ப தாக்கிக்கிட்டு இருக்கு. கால் வந்து அப்படியா? இரவெல்லாம் தூக்கம் வராம எந்திரிச்சு உட்கார்ந்து நமக்கு எதுவும் நடந்துருமோ என்ற ஒரு தன் பயம் உன் உள்ளத்துல, அல்லது நம்ம தற்கொலை செய்து விடுவோமோ, நம்மளே நம்மளை அழிச்சுக்கிடுவோமோங்கிற ஒரு மனக்குழப்பம் உனக்கு. இங்க இருந்து இப்படி ஆயிட்டா தப்பா போயிரும், சீக்கிரம் போய் பொண்டாட்டி பிள்ளைய பார்த்து அங்கே எதுவும் ஆனாலும் பரவாயில்லைங்கிற நேரத்துல குழப்பம் அடைந்து இப்ப நீ நாட்டுக்கு புறப்பட்டு வந்துட்ட. வாஸ்தவமா? கால் வந்து மன பிராந்தி. என்ன பிராந்தி? மன பிராந்தி. உன் உள்மனத்தை பார்த்தேன். கொஞ்சம் என் கையை பிடிச்சுக்கா, பக்கத்துல வா. எதிர்பார்க்காம ஹார்ட் பீட் உனக்கு கூடுதலா அடிக்கும். என்னடா? உண்மைதான். திடீர்னு என்னுடைய உள்ளங்கையெல்லாம் வேத்து விறுவிறுத்து ஆகிறது மாதிரி ஒரு ஃபீலிங். தலையில பிடதி பக்கத்துல ஏதோ ஒன்று அழுத்துறது மாதிரி ஒரு மாயை. இவைகள்லாம் இருந்துச்சு. அதுல தனியே நம்ம இருக்கிறோமே, யாராவது துணைக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு மனப்பிரேமை தோன்றி உன்னால அங்க இருக்க முடியல. இதுதான் நடந்த சம்பவம். உன் மனதுக்குள்ள இது மந்திர தந்திரத்தால செய்யப்பட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு சிறு குழப்பமும் உனக்கு உண்டு. இருக்கா இல்லையா? கால் நிறுத்துவான். அந்த பணம் சம்பந்தமான ஆள் வேணுமா, பணம் வேணுமா? அப்படின்னா பணம் கிடைச்சதும் அதாவது ஆள் மேல ரொம்ப விசுவாசம் வச்சுட்டியோ? பாசிட்டிவா நெகட்டிவா? சரி, கால் ஒன்று. எவ்வளவு சைலண்டா கேட்டாலும் விளக்கமா பார்த்துருந்தாங்க. பணத்தை வாங்கியாச்சுன்னா அந்த நட்பு வேஸ்டா போயிருமாடா. பண்ணிடலாமா? சரி, கண்ண மூடு. வருமானம் ஒரே கேள்வி கேட்க. நல்ல கண்ண மூடலைய, அறகுறையா சிந்திக்கிய. மூடாகண்ண. கால் வந்துவா. இந்தா வா, பக்கத்துல வா. பணத்தையும் வாங்கி தரேன், ஆரோக்கியத்தையும் கொடுக்க. இன்னும் நீ வெளிநாட்டுக்கு போய் 3 ஆண்டுகள் சம்பாத்தியத்துக்கு கோடி சம்பாத்தியத்தோடு வர வைக்கிறேன். வெற்றியாக்கி தரேன், என்னை பார்த்துட்டு போ. அதே கும்பகோணம் பகுதி உடல்நிலை பாதிக்கப்பட்டது. தம்பி நல்லா இருக்கியா? வெட்டிக்காரன்டா. எல்லாம் ஒரே நீங்க அடுத்து வாங்க அக்கா. என்னக்கா நீங்க உட்காருங்க. முன்னோர்கள்ல யாருக்காவது கேன்சர் வந்திருக்கா? சொந்தக்காரங்கள்ல வரலையா? தெரியாதா? உங்க குடும்பத்துல உங்க பெரியப்பா வம்சத்துல சரியா? கால் வந்து
தொடையிலிருந்து பெருவிரல் வர வீக்கமும் வலியும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மருத்துவத்தை போய் பார்க்கும் பொழுது அப்பப்போ குணமாகுது, ஆனா நிரந்தரமா கியூர் ஆகலைங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. மாத்திரைகள் தூக்கத்தை தருது, வலியை நீக்கி, ஆனா வீக்கம் குறைய மாட்டேங்குது. ஒண்ணுக்கு இருக்கும் பொழுது அறகுறையா வருது, முழுசா போக மாட்டேங்குது. உண்மை இல்லையா? இதனால கிட்னியில எதுவும் பாதிப்பு இருக்குமாங்கிற ஒரு சில சந்தேக உணர்வுகளும் உங்க உள்ளத்துல இருக்கு. இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்தத்தில் அந்த நரம்பில் பிழை இருப்பதாக சில வைத்திய தகவல்கள் கிடைத்திருக்கிறது. உண்மையா? அதனால இதெல்லாம் இருக்கிறதுனால இது வேற எதுவும் கோளாறா இருக்குமோ, அது சாமிகிட்ட போனா தீருமே அப்படின்னு நினைச்சுதான் என்ன பார்க்க வந்திருக்கீங்க. கால் ஒன்று சொல்லும், நீ உட்கார், நீ கால் ஒன்று போ. இல்லையா? இதுல மாந்திரிகத்தில் குறை எதுவும் நடந்திருக்கான்னு கேட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. ஆனா உங்க உள்ளத்துல ஒரு சின்ன பிரேமை, நம்முடைய பகைவர்களால் ஏதோ ஒண்ணு செய்யப்பட்டிருக்கு, அதுல மந்திரிக்கப்பட்ட சில பொருள்களை நம்ம எல்லையில கண்ணால பார்த்தவன், அதுலதான் இது நடந்திருக்குமோ என்ற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கு. அப்படி ஒண்ணும் நடக்கவில்லை. அது வீணான சிந்தனை. இது உண்மையிலேயே உடல் ரீதியான பாதிப்பு. இது மருத்துவத்தால் ஒரு சிறிய அறுவை சிகிச்சையால் இது தெளிவடையும். புரியுதா? அதனால இதை குணமாக்கி உன்னை நான் வெற்றியாக்கி வாழ வச்சிருக்கேன். ஒன்று, தொழிலை பற்றிய மன வருத்தமும் வருமானம் இல்லாத குறையும் இப்ப இருக்கு. யாருடைய உதவியும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான், அவனை திருத்தி தர ஒரு மாதத்துக்கு கண்ண முடிட்டான். அப்படி கண்டுகிடாத விடு, அங்க போயிட்டு திருத்தி கொண்டு வர. அவனுக்கு மன அடக்கத்தால் அது நடந்திருக்குன்னு நீ சொல்லுத, அதானே? சரியா நடக்கும். அடுத்து வரும்போது கூட்டு வர முடியுமா? அந்த ரகலைக்கு இதுதான் முடிவு. பொறுமையா இருங்க, 30 நாட்கள் பொறுத்துருங்க. 30 நாள் பொறுமையா இருங்க, வெற்றியாகிட்டாங்க. போயிட்டாங்க. ஒரு முறை ஒரு விசாரணை வரும். ஏன் இதற்கு வெற்றியாகி இருந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? இந்த செப்டம்பர்ல அந்த வேலை கிடைச்சிரும். மாத சம்பளத்தை நம்ம தான தர்மத்துக்கு கொடுத்து கட்டிடுவோம். ஜெயிச்சாச்சு. அதுக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும். சேர்த்து வைக்கிறேன். கொஞ்சம் நேரங்கள் அப்படித்தான் இருக்கு, பொறுத்துட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டேன். மனைவியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மனநிலைகளில் ஒற்றுமை குறைவு இருக்கு. அதான் சேர்த்து வச்சுட்டாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்போதைக்கு நேர காலங்கள் சரியில்லை. எல்லாம் மாத்தி தரேன். சற்று பொறுமையா இருங்க. பூஜை பண்ண ரொம்ப சூப்பர் பண்ணிருங்க. மகிழ்ச்சியா வருது. எல்லாரும் உன்னுடைய மனதுக்கு மாறுபட்ட மனநிலைகளோடு உன் கூட ஒத்துழைத்து வாழ முடியாத ஒரு மங்கை உனக்கு மனைவியா இருக்கா. உண்மையா இல்லையா? கால் ஒழுக்குவா அல்லது பிரிந்து போவதா ஒரு முடிவு எடுக்க முடியல. இத மன உளைச்சல்ல உழைக்கவும் முடியல, கடன்களை தீர்க்கவும் முடியல, அவ கூட இருந்து சாப்பிடவும் முடியல. அதனால நான் அவ கூட இருக்கவா அல்லது வேற எங்கேயும் சொல்லாம பிரயாம எங்கேயும் ஓடிடலாமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்குடா. அதனால தற்கொலை பண்ணிக்கிட வேண்டாம் அப்படின்னு உனக்கு முதல் உத்தரவு. அதனால நீ கேட்கிற கேள்விக்குள்ள ஒரு பெரிய சயின்டிபிக்கான அர்த்தமே இருக்கு. அந்த சயின்டிபிக்கான அர்த்தத்தை நான் சொல்லிட்டோம்னா பெரிய பிரச்சனையே வந்து சேர்ந்து. நீ இந்த ஜீன் உன்னுடைய ஜீன் உன் பிள்ளைக்கு இருக்கா, டிஎன்ஏ இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியே என்கிட்ட கேட்கிற. புள்ள பிறந்த பிறகு பேசினானா அதுக்கு முன்னால பேசினானாங்கிற சந்தேகத்துல தானடா இந்த கேள்வியே உனக்கு வந்திருக்கு.
உன் உள் மனதுக்குள்ள கல்யாணத்துக்கு முன்னாலேயே எதுவும் மறைமுகமான உறவு இருந்திருக்கலாம். ஆமா அதை மறுத்து பெற்றோர்களுடைய கட்டாயத்தின் பேர்ல நமக்கு கல்யாணம் நடந்திருக்கும். எப்படியோ தப்பு தவறு நடந்து போச்சு, நம்ம ஏமாந்துட்டோங்கிற முடிவுல நீ உட்கார்ந்துருக்க. ஆமாப்பா அப்படித்தானே? ஆமா கருப்பசாமி கொஞ்சம் கேட்க கண்ண முடியுதியா? கால் வந்துட்டுவான். ஒரு நாள் நான் படுத்திருக்கும் பொழுது 10:45 மணிக்கு திடீர்னு படுக்கை பக்கத்துல இருந்து பார்க்க தனிய போய் காத்துல போற வச்சுக்கிட்டு இருக்கா. ஆமாப்பா அப்படி இவ்வளவு நேரத்துல பேசுறதுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க? பேசும்பொழுது சிரிச்சு பேசுதா, என்ன பார்த்தா முறைச்சு பார்க்கா. ஆமாப்பா இதுதான் நடந்துச்சு. ஆமா யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. நல்லா இருக்கா அந்த பாட்டு? நல்லா இருக்குல்ல? அப்படி சொல்லுங்க ஆம்பளை. அதனால 3 முறை என்னை பார்க்க வரும் பொழுது உனக்கு ஒரு முடிவான தீர்ப்பை நான் சொல்லிடுவேன். ஏன் கருப்புசாமி, நீ நினைச்சா இப்ப சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்கான். ஆமா ஒரு மாசமா தூங்கலப்பா நான். ஆமா, அப்படி நீ கேட்கிற. ஒரு அவசரத்துக்காக ஒரு பதிலை சொல்லி அந்த பதில் மூலமா ஒரு வருஷம் கழிச்சு நடக்க வேண்டிய ஒரு நிலைமைய இன்னைக்கே நடக்க வச்சு ஒரு மன வருத்தத்தை உருவாக்க வேண்டாம். பிள்ளைய கொஞ்சம் பக்குவப்படுத்துத. யார? உன்னைய என் கைக்குள்ள வச்சு சரி பண்ணி அவ சரியா தப்பான்னு மெய்பித்து அந்த வாழ்க்கை உனக்கு தேவையா இல்லையாங்கிறத புரிய வச்சு அதுக்கு பிறகு உனக்கு தீர்ப்பு கொடுக்கலான்னு மேல இருந்து கட்டளை ஆயிருக்கு. சரிப்பா, யாருக்கு சற்று பொறுமையா இருப்பியா? உண்மையா இருக்க முடியாதப்பா, சாவரங்கப்பா, தினம் சாவரங்க. நிம்மதியான தூக்கம் இல்லையப்பா. கரையில்லாத தடாகத்தில் விழுந்து கண்ணீர் வடிக்கிறாய் மகனே. ஒரு தடாகம் கரையே இல்லைன்னு வச்சுக்கிடுவோம், அதுல எப்படி நீச்சடிச்சு எங்க போய் ஒதுங்குவான்? ஒதுக்க முடியல. சரி, கரெக்ட். இன்னும் ஒரு தடவை காலில் விட்டுவான். நல்ல கொஞ்சம் காலில் விழுந்துக்கா என்னன்னு கேட்கிறேன். ஐயா, 22 நாட்கள் ம். வீட்டுக்கு போகாம ஆ, தனிமையில ஒதுங்கி இரு. ஆ, 22 நாளைக்கு பிறகு ஆ. நடைமுறை உனக்கு தெளிவான ஒரு விடையை கொடுக்க. குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்குதுப்பா, எப்படிப்பா வீட்டுக்கு போகாம இருக்க முடியும்? குழந்தைங்களும் பார்க்கணுமேப்பா. யாரை எங்க பிடிச்சா சரி வரும்னு எனக்கு தெரிஞ்சுதான் வார்த்தைகளை நான் பேசுவேன். இந்த பிள்ளைகளுக்காக அந்த பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டேன்னு அந்த பொண்ணு தான் அவளே வேணான்னு சொல்லிட்டு போறாளேப்பா. போறாளப்பா. எனக்கு குழந்தை நினைச்சுன்னா நான் இவன் கூட இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன். எங்க அம்மா கூட போய் நான் கெட்டாவா 22 நாள் பிள்ளைகளும் நீயுமே இருங்க. அவட்ட எந்த பேச்சும் பேசாத. நான் சொல்றேன், உனக்கு பொறுத்து இருந்துக்கா, தாரா முடிவை கொடுக்குறேன். சரி, இது யாருக்குப்பா? அதெல்லாம் கேட்கக்கூடாடா. உன் கண்ணுக்கு கொண்டு வந்து ஆளை காட்டுவேன். உன் கண்ணுக்கு கொண்டு வந்து ஆளை காட்டுறேன்டா, மறைக்காம. எந்த பாவமும் எந்த சண்டையும் எந்த ஆபத்தும் நடக்காம ஒதுங்கி விடுவாள். ஓடிப்போ. மாநகர். சரி, ஓகே. தன் பிள்ளையை பற்றியும் இடத்தை பற்றியும் கேட்க வந்த மக்கள் கால் வந்து சொல்லலாம். இன்னும் 2 தடவை கால் விடணும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு தெளிவான ஒரு வழியை கண்டுபிடிச்சி உங்க மனதுக்கு இயன்ற நல்வாழ்வை தந்துருந்தேன். 1, உங்களுடைய சொத்து சம்பந்தமான சில விஷயங்களில் சொந்த பந்தங்களே எதிரியாகி உங்களை ஏமாத்தி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் மனசு மாறுமாறு கேட்டேன், மாற்றி தாரவுன்னு உத்தரவு. கால் விட்டுவான். அதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உனக்கு உடன்பாடாக உதவுவார்கள். அந்த உதவியை நான் பெற்றுத்தாரேன், கவலைப்பட வேண்டாம். ஓகே. இந்த மகனை மேல் படிப்பு மீண்டும் படிக்க வச்சுக்கலாம்.
அந்த படிப்பு படித்து கொண்டு இருக்கும் பொழுதே வேலையினுடைய அனைத்து நல்ல அறிகுறிகளும் விளைவுகளும் தெரிஞ்சிடும். அதனால வேலை படிக்க வச்சு அந்த வேலையை பெறுவோம், தொடர்ந்து கொள்ளலாம். அதனால வரக்கூடிய செப்டம்பர் மாதம் வரை பொறுமையாக இருந்தா சொத்து விஷயத்துக்கும் பிள்ளைகள் விஷயத்துக்கும் தெளிவான விடையை தந்து உங்களை காப்பாற்றி தந்துருங்க. ஐஸ்வர்யமா இருப்பவர்கள் அதே சென்னை மாநகர் பிள்ளையை பத்தி மன வருத்தப்பட்டு கால வாங்க. கண்ணில் தீட்டும் காதல் என்பது அது பெற்ற தாயின் கண்ணி நீரை வரவழைப்பது. இன்னொரு தடவை கால் நிறுத்த முடியாதுன்னு சொல்ல, நிறுத்த முடியாது என்று சொல்ல. உன் மகன் சொன்னபடியே அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருவோமா? அந்த பொண்ணவே நடத்தி வச்சிருவோமா? அந்த பொண்ணை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்படி கொஞ்சம் கண்ண முடிக்கா அழுகுறையை நிப்பாட்டு, ஆங்காரத்தை அடக்கு, என்னைய மட்டும் என்ன பார்ப்போம், ஒரு முடிவு எடுப்போம். காரணம் சொல்லலாம். நீ ஆயிரமே முயன்றாலும் அவன் அவள் பின்னே செல்லுவான், போவான். அவன் மனதை மட்டும் பறி கொடுக்கல, மதியமும் சேர்த்து பறி கொடுத்துட்டான். மதியமும் சேர்த்து பறி கொடுத்துட்டான். அதனால அவனை திருத்துவது மிக கடினம். கருப்பசாமி உனக்கு முடியாதா? நீ நினைச்சா முடியுமன்னு என்ன கேட்ப நீ. ஆனா விதியோ தாய்க்கு எதிரியத்தான் கல்யாணம் முடிக்கணுங்கிற விதியில பிறந்த மகன் தான் அவன். புரியுதா? ஏன்னா இது பாரம்பரியமாகவே அவன் தந்தை வழியில் உள்ளவர்கள் அனைவருமே குடும்பத்துக்கு மாறுபட்ட மனைவியை பெற்றவர்கள் தான். அதை விளக்கமாக சொன்னான். உன்னுடைய குடும்பத்தில் கூட உன் கணவனார் கூட கல்யாணத்துக்கு பிறகு குடும்பத்தை பகைத்து பிரித்து வாழ்ந்த நிலைமை அவருக்கும் நடந்தது. அது உன் மகனால் இப்பொழுது உனக்கு நடக்கிறது. அன்று கேட்பவன் அரசன் மறந்தான், நின்று கேட்பவன் இறைவன், நடுவில் மனிதன் வாடுகிறான். வேண்டாம், உனக்கு நான் கஞ்சி ஊத்துறேன். அவனை அந்த கல்லை கொஞ்சம் கரைச்சி பார்க்கட்டுமா? கண்ண முடிக்க. இந்தா, அவன் மனசு மாறும், அவள் விலகி செல்வாள். ஆபரேஷன் யாருக்கு? ஆபரேஷன் யாருக்கு ஆயிருக்கு இந்த கூட்டத்துல? யாருக்குமா வரலாம்? என்ன ஆபரேஷன்? வாங்க. காரணம் சொல்லலாம். கட்டது கை மண்ணு அதை கண்டவர் இங்கே. என்ன வேணும்? பையன் 30 வயசுல இருந்தான். பையன் 30 வயசுல இருந்தான். வினயா இல்ல நோயால தான் இருந்தான். கண்ண முடிக்காங்க. என்னன்னு கேக்குறேன்? ஆஞ்சநேயர் பறந்து சென்று சீதாதேவியை தேடிச் சென்ற பகுதிதான் உன்னோட பூர்வீகம். இலங்கை மாநகரா உங்களுக்கு?